இன்றைக்கி ஒரு மிக்சட் வெஜிடபிள் கூட்டு பார்க்கலாம். இது ஒரு சப்பாத்திக்கான ஒரு சைட் டிஷ்ஷு. இதில் காய்கறிகள் கேரட், பீன்ஸ், அவரைக்காய், முட்டைக்கோஸ், சௌச்சௌ, முள்ளங்கி கூட போடலாம். எல்லா காய்கறிகளையும் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இதில் கேப்சிகம் கூட யூஸ் பண்ணலாம். என்னென்ன காய்கறிகள் நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்களோ, அவரைக்காய், பீன்ஸு, முள்ளங்கி இதெல்லாம் இதில் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ருவாங்க. வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கூட்டை வச்சு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். உப்பு போட்டு இந்த காய்கறிகளை தனியாக வேக வச்சுக்கலாம். இந்த காய்கறிகள் நல்லா வேகட்டும். இந்த பக்கம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகாய் நிறைய போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா உரப்புக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல. அதனால் மிளகாயை ஒரு 4 சேர்த்துக்கலாம். இந்த காரமே போதுமானது. இதில் தக்காளி, இஞ்சி, வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ரொம்ப வதக்கணுன்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினோன்னே அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் நம்ம வேக வச்ச காய்கறிகளை அதோடு சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அது எல்லாம் ஒன்றா கலந்து வந்தோடனே நம்ம 1 ஸ்பூன் கோதுமை மாவு கலந்து அதில் ஊற்றி அந்த மிக்சரை நம்ம அதில் கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கெட்டிப்பதம் வரும். கடல மாவும் கலந்து வைக்கலாம். ஆனால் கோதுமை மாவு எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இதில் எந்த மசாலா பொருட்களும் கிடையாது. கடலைப்பருப்பு, தேங்காய் எதுவுமே தேவையில்லை. வெறும் வெஜிடபிள்ஸை வேக வச்சு இது பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சப்பாத்தி கூட சாப்பிட்டா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தியை போட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணி கூட நம்ம கொடுக்கலாம். இந்த வெஜிடபிள் கூட்டை நீங்கள் வச்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியாக ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கு இருக்கும்.